ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட 19th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ வாசிச்ச அந்த மியூசிக்னால கிங்கோட லெவலும் அங்கே பயங்கரமாக ரைஸ் அப் ஆகும். ட்ரிபுலேஷனோட கடைசி ஸ்டேஜுக்கு ஆள் வருவார். கிங்க மேலே ரொம்ப ஆக்ரோஷமான ஆற அப்பியர் ஆகும். ஆனால் அவர் அப்படியே நம்ம ஜுன்லினுக்கு மண்டிடுவார். ஜுன்லின் ரொம்ப நன்றி, ஏன்னா நீங்கள் ஒண்டி இல்லைனா இந்த அளவுக்கு பிளெஸிங் எங்கள் சிட்டிக்கும் எங்களுக்கும் கிடைச்சிருக்காது. அங்கே கிங்கே சொல்லும் போது பிரின்ஸ் அங்கே ரொம்ப ஆச்சரியமாகறாரு. ஏன்னா கிங் அவரு, ஆனால் கிங்காக இருக்கும் போதும் நம்ம ஜுன்லின் முன்னாடி அவர் மண்டிடுறாரு. உண்மையை சொல்லி ஆகணும், ஜூன்லின் ரொம்ப மிஸ்டீரியஸான பர்சனாக இருக்காரு. நான் இப்பயும் யோசிக்கிறேன், ஏன்னா ஜூன்லினோட ஸ்ட்ரென்த் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பர்சனை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. அங்கே ஜூன்லினும் வந்துட்டு, மேஜஸ்டி நீங்கள் ஒன்றும் எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணாம், எல்லாம் உங்கள் எபிலிட்டி மூலமாக நீங்கள் லெவலப் ஆனீங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையை சொன்னா ஜூன்லின், நீ ரொம்ப என்னை ஃப்ளாட்டர் ஆக்குற. ஆட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஜூன்லின், உனக்கு என்ன வேணுமோ தாராளமாக அந்த விஷயத்தை கேளு. என்னோட பவருக்குள்ள அந்த விஷயத்தை கொடுக்குற மாதிரி இருந்தா கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தையும் உனக்கு கொடுப்பேன். உடனே நம்ம ஜுன்லினும், சரி நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த பழமையான டோமை பற்றி நீங்கள் சொன்னீங்க, அந்த பிளேஸை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதனால அந்த இடத்துக்கு என்னை கொண்டு போக முடியுமா? இப்போ அதுதான் விஷயம், நான் பிரச்சனையே இல்லை, வெறுமா என் கூட வாங்க, அந்த இடத்துக்கு நானே உங்களை கொண்டு போகிறேன். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகும்போது இது எந்த அளவுக்கு பழமையான இடம் அப்படின்னு அவர் விளக்குவாரு. இந்த இடத்துல தான் எங்கள் கிங்டமுடைய ட்ரெஷர்ஸ் அதெல்லாம் இங்கே வைப்போம். அதே மாதிரி இதுதான் டோமுடைய கடைசி எண்டு. இதோட டோம் முடியுது, இதுக்கு மேலேயும் வேற எதுவுமே இல்லை. இப்படி இவரு அங்கே சொல்லுவாரா? உடனே ஹாங் அவனோட பவரை பயன்படுத்துறான். திடீர்னு அங்கே ஒரு வித்தியாசமான போர்ட்டல் அப்பியர் ஆகுது. செவுறு மாதிரி இருக்கிற அந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு டோர் தான் இருக்கு, அங்க செவுரெல்லாம் இல்லை. அதுவும் மேஜிக்கு செயின்ஸ் இதை வச்சு அங்கே சீல் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அங்கே திறக்கவும் முடியல. அங்கே இதை பார்க்குற கிங்குக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அட, நான் பல வருஷமா இருக்கேன், எனக்கே இந்த விஷயத்தை பற்றி தெரியாது. இன்னொரு சைடு அந்த டோரை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா யாராலையுமே அங்கே டச் பண்ண முடியல. அது ஏதோ ஒரு கோஸ்ட் டோர் மாதிரி இருக்கு, ஆனால் அது உண்மையிலேயே ஒரு ரியலான டோர் தான். அந்த டோரை நம்ம திறக்க வைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த பே பண்ணணும், இல்லை நம்ம இழக்கணும். சரி கிங், உங்கள் சிட்டி எத்தனை வருஷமா இங்கே இருக்கு? எங்கள் சிட்டியை பற்றி சொன்னால் கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் இயர்ஸாக இங்கே தான் இருக்கு. எங்கள் நகரம் ரொம்ப ஒரு பழமையான நகரம். அப்போனா உங்களை மாதிரியே ஏன்ஷியன்ட்டான நகரம்லாம் இன்னமும் நிறைய இருக்கா? இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா இருக்கு, நிறையவே இருந்துச்சு. ஆனால் டைம் போக போக சில பல நகரம் ஒண்டிதான் எங்களது மாதிரி சஸ்டெயின் ஆச்சு. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு டவுட் இன்னமும் அதிகமாக ரைஸ் ஆகுது. எதுக்காக இந்த டோரை சீல் பண்ணி வச்சிருக்கணும்? எதுக்காக மற்ற கோஸ்ட் ஆர்மி இதை அடையணும் அப்படின்னு வரணும்? இந்த பழமையான விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் அது அடங்கியிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரூலரு, இதுக்கு முன்னாடி இந்த மேஜர்ஸ், இவங்கெல்லாம் எதுக்காக தேவையில்லாம இதை சீல் பண்ணி வைக்கணும்? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. உடனே ஜூன்லின் நம்ம ஹாங் கிட்ட கேட்குறான், ஹாங் உனக்கு இந்த கேட்டை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? உண்மையை சொன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, ஏதோ லைட்டா அங்கே தெரியும். சொல்லு, நீ தாராளமாக அந்த லைட்டாக தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியும் தாண்டி ஒரு ரிலம் இருந்துச்சு, அதுதான் குன்லின் ரிலம் இப்படின்னு ஒரு ரிலம் இருந்துச்சு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, இவங்க கேட்ஸை வச்சு பல யூனிவர்ஸுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த சேஜஸ் அவங்க இந்த போர்ட்டலு கேட்டு இது எல்லாத்தையுமே சீல் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே வெளி உலகத்துக்கு போகவே இல்லை. அங்கே லீ ரொம்ப ஆச்சரியமாகறான். அப்போனா வெளி உலகத்துக்கு போகிறதுக்கு ஏன்ஷியன் காலத்திலேயே பேசேஜ் எல்லாம் இருந்துச்சா? இந்த பிரின்ஸுக்கும் இப்போதான் அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வரும். நான் சின்ன பையனாக இருக்கும் போது இந்த குன்லின் இதை பற்றின ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். குன்லின் அப்படின்னு ஒரு ரிலமை பற்றி ஹாங் சொன்னால அது இன்னும் ஒரு ரிலம் கிடையாது, மேசிவான கல்டிவேஷனோட இருக்கிற பிளானட் அது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பிளானட் ஒண்டி தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, எண்ண முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பிளானட்ஸ் இந்த யூனிவர்ஸ் முழுக்க அங்கங்கே இருக்கு. கிங்குக்கும் இப்போதான் ஒரு விஷயமே ஞாபகம் வரும். பாஸ்டில் நிறைய கல்டிவேட்டர்ஸால் இந்த உலகத்தை விட்டு வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டெல்லாம் வர முடியுமா? அதாவது அவங்களால யூனிவர்ஸை விட்டு வேற ஒரு யூனிவர்ஸ், வேற ஒரு பிளானட்டு இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு போவாங்களாம். ஆனால் சம் ரீசன் என்ன ஆச்சுன்னு தெரியல, யாரோ ஒருத்தங்க ஒரு பயங்கரமான ஃபோர்ஸை வச்சு எல்லாரையுமே கட்டுப்படுத்திருக்காங்க. அதனாலேயே மற்றவங்களால ஃப்ரீயாக ஸ்பேஸ்லேருந்து மற்ற இடத்துக்கெல்லாம் போகவே முடியல. வேற ஒரு உலகத்துக்குலாம் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம ட்ரூவான இம்மார்ட்டலாக அங்கே மாறணும். இம்மார்ட்டல் ரிலேயத்தை ரீச் பண்ண வேண்டிதான் நம்மளால இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கும் வேற ஒரு யூனிவர்ஸுக்கும் நம்மளால போக முடியும். பிரின்ஸ் அவங்க இது கேட்ட உடனே அங்க சொல்லுவாரு, அப்புறம் என்ன அப்பா,
நம்ம நிறைய இடத்துக்கு போயிட்டு நம்மளோட டெரிட்டரியை இன்னமும் நம்மளால எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஏன்னா கல்டிவேஷனை வச்சு உங்க பவரை இன்னமும் ஏத்தனாலே போதும். ஆமா ஆமா, ஒன்ஸ் நான் ட்ரூவான இம்மார்ட்டலா மாறிட்டா நம்ம எல்லாருமே மற்ற உலகத்துக்கு போயிட்டு அந்த இடத்தை டாமினேட் பண்ணி நம்மளுக்கு சொந்தமாக்க முடியும். இதை கேட்குற நம்ம ஜுன்லினும், ஆமா நீங்க என்ன பைத்தியமா, என்ன பைத்தியக்காரங்க தான் இந்த மாதிரி அங்க யோசிப்பாங்க. ஆமா ஜுன்லின், நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. நீங்க உண்மையிலேயே இந்த டெரிட்டரியை விட்டு வெளி உலகம், அதாவது யூனிவர்ஸையும் தாண்டி இருக்கிற உலகம், அந்த மாதிரி உலகத்துக்கு போயிட்டு உங்க ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆனால் கொஞ்சம் நல்லா யோசிங்க. இப்போ இந்த கேட்ட அந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குன்னா அப்புறம் எதுக்காக பழங்கால மக்கள் பெரிய பெரிய சேஜ் இவங்க எதுக்காக இதை மொத்தமாக சீல் பண்ணி வைக்கணும்? இந்த டோமை யாரு பில்ட் பண்ணா, அதே மாதிரி இதுக்குள்ள என்ன ஆபத்து இருக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாம யூனிவர்ஸையே ஆளலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. உண்மையை சொன்னா நீங்க சொல்லும் போது தான் எங்களுக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஏன்னா நாங்க இப்பதான் யோசிச்சோம் எந்த அளவுக்கு நாங்க அரகண்டா இருந்திருக்கோன்னு. சரி, உங்களுக்கு இந்த கேட்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், இதுக்குள்ள எப்படி போகணும் அதுவாச்சும் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாம டைரக்டா உள்ள போக போறோம், வேற ஒரு உலகத்தை ஆள போறோம் இப்படின்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க. இதை கேட்டோடனே கிங்கோட சன்னு ரெண்டு பேருமே அப்படியே தலை குனிறாங்க. அதனால ரெண்டு பேருமே இதுக்குள்ள அப்படி என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சரியா தெரியல. ஸோ இப்போதைக்கு நீங்க ரெண்டு பேருமே இதை காட் பண்ணுங்க. ஏன்னா இதனால ஒரு நல்ல ஃபார்ச்சூன் வந்து உங்களுக்கு வரலாம். ஜூன்லின், நீங்க சொல்லும் போது அந்த விஷயம் கரெக்டா தான் இருக்கும். நாங்க அதே மாதிரியே பண்றோம். இதே மாதிரி நம்ம ஜூன்லினோட கேங் அந்த இடத்த விட்டு போகுது. ஆனா நம்ம குன்லின் அந்த புது ரிலேத்தை பத்தி தான் யோசிக்கிறான். அதாவது இந்த மல்டிவர்ஸ் யூனிவர்ஸ் இதை பத்தி நான் இப்பயும் யோசிக்கிறது என்னன்னு தெரியுமா? இந்த கேட்டு இதெல்லாம் யாரு பில்ட் பண்ணா? உண்மையிலே இதை வச்சு யூனிவர்ஸ்குள்ளெல்லாம் எங்களால போக முடியுமா? அப்பனா இந்த உலகம், இந்த கேட்டு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் தான். இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே ஏகப்பட்ட விஷயத்த என்னோட வாழ்க்கையில நான் பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். அங்க லீக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல பேரலல் யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால ஆளுக்கு எக்ஸைட்டடா இருக்கு. அங்க போலாம், நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பா அங்க போகணும். பின்னாடியே ஜிங்கோ வரும்போதே சொல்றான், மாஸ்டர் உங்களோட பாதையை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாருமே ஆசைப்படுற அந்த ரிலேயம் அங்கேயும் நம்மளால போக முடியும். அங்க ஹாங்கோ யோசிக்கிறான், உண்மையை சொன்னா இவங்க யோசிக்கிற அந்த திங்கிங் அதுவே சரியில்லை. ஏன்னா இம்மார்ட்டலா மாறிட்டா இவங்களால ஸ்பேஸ், மல்டிவர்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக முடியும். ஏன்னா உண்மையான ஆபத்தே அங்கதான் ஆரம்பிக்குது. இவங்க இம்மார்ட்டலா இருக்கும் போது இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா வெளி உலகத்துல இப்போ இம்மார்ட்டலா இருக்கிற இந்த பவரை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுங்களா இருப்பாங்க. நான் ஒரு ட்ரூவான இம்மார்ட்டலா மாறும் போது நான் டைரக்டா அந்த மாதிரி ரிலேத்துக்குலாம் போகணும் அப்படின்லாம் ஆசைப்படல. நான் இம்மார்ட்டலா மாறின அத்த செகண்டே எனக்கு ஏகப்பட்ட எனிமீஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே மொத்தமா மூச்சு விட்டேன். ஆனா முடிக்கும் போது அந்த டைம்ல தான் சில பல விஷயத்த ரூமர்ஸா நான் கேள்விப்பட்டேன். அதாவது என்னன்னா, இந்த உலகத்துல இம்மார்ட்டல் அது வேணா ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். இந்த உலகத்துல யாராச்சும் ஒருத்தங்க இம்மார்ட்டலா மாறிட்டாங்கன்னா லிட்டரலி அவங்க இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காட் மாதிரி நிறைய பேர் வர்ஷிப்போ பண்ணுவாங்க. ஆனா இதுவே மற்ற பிளானட், யூனிவர்ஸ் இதெல்லாம் வச்சு சொன்னா வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இம்மார்ட்டல் இந்த ரேங்க் வந்து ஜஸ்ட் ஒரு பிகினிங்கான ரேங்க் ஒண்டிதான். அந்த ரேங்கை வச்சு வெளி உலகத்துல எதுவுமே அங்க பண்ண முடியாது. ஒண்ணு நம்மளுக்கு மேல பெரிய பெரிய ஆளுங்க இருக்கணும், அவங்கள நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வெளி உலகத்துல நம்மளால அங்க சர்வே ஆக முடியும். இல்லையா நான் இம்மார்ட்டலா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவ்வளவுதான். வெளி உலகத்துல இருக்க ஸ்ட்ராங்கான ஆளுங்க மொத்தமா எல்லாரையுமே முச்சிருவாங்க. அதே மாதிரி சொல்லி ஆகணும், இம்மார்ட்டலா மாறுறதும் அந்த அளவுக்கு சிம்பிளான விஷயமும் இல்ல. இப்படி ஹாங் சொல்லும் போது லியும் கேக்குறான், ஆமா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஆல்ரெடி ஒரு இம்மார்ட்டலா மாறின மாதிரிலாம் இருக்கு. ஆனா ஹாங் அதுக்கு எதுவுமே அங்க சொல்லல. ஆளு கம்மன் தான் இருக்கான். டிராவல் பண்ணும்போது கீழே இதே மாதிரி நிறைய இடத்துல டோம்ஸ் எல்லாம் இருக்கு போல. அந்த இடத்துல டீமன்ஸ் ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு பார்க்கும். ஆனா நம்ம ஹீரோவோட கேங் மொத்தமா எல்லாத்தையுமே முச்சு விட்டுரும். எனக்கு தெரிஞ்சு மற்ற ரீஜன்ல இருக்கிற அந்த மிஸ்டீரியஸான விஷயம் அது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ற விஷயம் என் கிட்ட தான் வந்து வில்லோன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் ஜூன்லினுக்கு இன்னொரு விஷயமும் ரிலீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி சிஸ்டம் வழியா பெட்டுக்கான ஃபுட்டு ரிவார்டு அங்க கிடைச்சிருக்கும். அதை ஆளு எடுக்கிறான். அதை எடுத்தோடனே ஜிங்குக்கு ரொம்ப ஆர்வமாகுது. மாஸ்டர் அது என்னது? அதுல இருந்து ரொம்ப அருமையான ஸ்மெல் வருது. என்னால வெயிட் பண்ண முடியல மாஸ்டர், நான் அதை ட்ரை பண்ணலாமா? இது உண்மையை சொன்னா ஒரு பெட்டுக்கான ஃபுட்டு தான். அங்க இதை கேட்டோடனே ஜிங்கும் ஒரு குட்டி அழகான எலிய டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். மாஸ்டர் நான் ஒரு பீஸ்ட், நான் ஒரு மவுசி பீஸ்ட். அதனால எப்படி பார்த்தாலும் நான் உங்களுக்கு ஒரு பெட்டு மாதிரி தான். அதனால எனக்கு கொடுங்க. ஜிங், இந்தா நீ வச்சுக்கலாம், இதுல அதிகமாவே இருக்கு, தாராளமா உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு. அங்க ஜிங்குக்கும் அவ்வளவு சந்தோஷம், அப்படியே துள்ளி குதிக்குவாங்க. இந்த சைடு இந்த மாதிரி விஷயம் அங்க நடக்கும் போது ஹாங்க்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். ஹாங்கோ அங்க யோசிக்கிறான், ஆமா இந்த எலி வந்து அப்படியே ஜூன்லின் அம்மா தான் இருக்கு. சாப்பிடுறது, தூங்குறது, இதை தாண்டி அந்த எலிக்கும் வேற வேலையில. ஜூன்லினும் அதே விஷயத்த தான் பண்றான். கல்டிவேஷனு, சண்டை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த எலி பண்ணவே பண்ணாது. கிராண்ட்லுவோட இம்மார்ட்டல் பாடி அது போயும் இந்த மாதிரி ஒரு எலிக்க கிடைக்கணும், என்ன
ஆனா ஒரு வேஸ்டா இருக்கு. இந்த சைடு அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது ஒரு பயங்கரமான எனர்ஜி ரேடியேட் ஆகும். அங்க இதனால அப்படியே நம்ம ஜிங்கு நாசன் சோல் லெவல்ல இருந்து சோல் இன்டகிரேஷன்ல இருந்து கிரேட் அசென்ஷனுடைய இனிஷியல் ஸ்டேஜ் அதுக்கு அங்க வரும். ஹாங் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். வெறும் ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிடும் போது எப்படியா லெவலப் ஆக முடியும் அப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். மாஸ்டர் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப எம்மியா இருக்கு, ஆனா இதை சாப்பிடும் போது நான் அப்படியே லெவலப் ஆகுறேன் மாஸ்டர். ஜூன்லினே அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா வெறும் ஒரே ஒரு ஸ்நாக் தான் அது. வெறுமா அதை சாப்பிட்றதுக்கே நாசன் சோல் லெவல்ல இருந்து கிரேட் அசென்ஷன் அந்த லெவலுக்கு இவன் வந்துட்டாளா? இதே மாதிரி தொடர்ந்து பண்ணா ஒரு சூடோ இமாட்டலா இவளால மாற முடியும். இந்த சைடு லீ ரொம்ப ஆச்சரியமா வரான். அட இதெல்லாம் சரியே இல்ல, என்ன இது ஜிங் என்ன டக்குன்னு யார் இலியத்துக்கு ஒரு செகண்ட்ல வந்துட்டா? அங்க ஹாங்கும் இப்பதான் அங்க ரியலைஸ் ஆகுது. இது ஏன் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த ஸ்நாக்ஸ் அதுலதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஜூன்லின் கிட்ட ஏகப்பட்ட ட்ரெஷர் இருக்கு. நான் யோசிக்கிறத விட இந்த ஜூன்லின் அவன் ரொம்ப மிஸ்டீரியஸ் ஆனவனா இருக்கான். அங்க ஜூன்லினும் ஜிங்கு கிட்ட வந்துட்டு, ஆமா உனக்கு இன்னமும் வேணுமா? என் கிட்ட இன்னமும் நிறைய இருக்கு, வேணும்னா சொல்லு நான் தரேன். ஆமா மாஸ்டர் எனக்கு வேணும். இந்த உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தாராளமா நீ சாப்பிடலாம், பிரச்சனையே இல்ல. மாஸ்டர் நீங்க ரொம்ப நல்லவரு, இது ரொம்ப யம்மியான ஃபுட்டா இருக்கு, இதை எப்படி என்னால விட முடியும்? குன்பேங் உனக்காகவும் என் கிட்ட இருக்கு, உன்னை எப்படி என்னால மறக்க முடியும்? அந்த டிவைன் பீஸ்ட் குன்பேங் அதுக்கும் அங்க தர. அவ்வளவுதான், ஒரு சில செகண்ட்ல கிரேட் அசென்ஷனுடைய கடைசி ஸ்டேஜ் அதுக்கு அங்க ரீச் ஆயிடும். இதை பார்க்குற லீ ரொம்ப ஆச்சரியமா வரான். அட என்ன இது, எல்லாருமே ஒரு சில செகண்ட்ல லெவலப் ஆகுறீங்க, இதெல்லாம் சரியில்லை. முக்கியமா ஹாங்க்கு ரொம்ப கடுப்பாகுது. நாங்களாம் கஷ்டப்பட்டு மாடா உழைச்சு இந்த மாதிரி லெவலப் ஆகுறோம், ஆனா இவங்க என்னன்னா எந்த விதமான பலனும் இல்லாம இப்படி டக்குன்னு லெவலப் ஆகுறாங்க. ஆனா இப்படி லெவலப் ஆகுற மூலமா கண்டிப்பா ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் சாப்பிட்ற மூலமா லெவலப் ஆகுறதெல்லாம் என்ன கதையா இருக்கு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ அங்க யோசிக்கிறான். நம்ம ஜிங்கு தொடர்ந்து 3 பேக்கெட்டுக்கும் மேலே அங்கே நிறைய சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ ஸ்டார்டிங்கில் டெவலப் பண்ண மாதிரி இப்போ ஆகல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு போதுமான அளவுக்கு டெவலப் ஆயிட்டா டெவலப் ஆகுறதுக்கான வேகம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. இந்த சைடு ஹாங்குக்கும் ஜிங்கு மேல தான் அங்கே ஒரு கண்ணு. ஜிங்கியை அப்படியே பார்க்குறான். அங்கே ஜிங்கு பார்க்கும், ஆமாம் என்ன விஷயம்னு. ஹாங்கோ இந்த வாய்ப்பை விடாம, ஜிங் கொஞ்சம் நீங்கள் வர முடியுமா, நான் உங்ககிட்ட பேசணும். அங்கே அந்த எலிக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஹாங்கு அவளைக்கும் நிறைய பேர்கிட்ட பேச மாட்டான். இப்போ திடீர்னு என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கீங்க, என்ன விஷயம் சீனியர்? நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், சொல்லுங்க. அதாவது என்ன விஷயம்னா, மாஸ்டர் கொடுத்த அந்த ஸ்நாக்ஸ் அது உண்மையிலேயே பாய்சன்டா இருக்கு. இதை கேட்குற ஜிங்குக்கு அல்ல இல்ல. ஆமா நீங்க என்ன சொல்றீங்க? மாஸ்டர் எதுக்காக அப்படி பண்ணுவாரு? இம்பாசிபிள், மாஸ்டர் அப்படி பண்ண மாட்டாரு. அவரு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது ரொம்ப எம்மியா இருக்கு. என்னோட கல்டிவேஷனும் இதனால பூஸ்டப் ஆச்சு. அடே முட்டாள் எலி, நீ என்ன முட்டாளா? இவன் பில்லு எடுக்கும் போது மெரிடியன் பூஸ்ட் ஆகும். ஆனா அதுக்கேத்த மாதிரி பில்லுனால அது டேமேஜ் ஆகும். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஸ்நாக்ஸ். இதனால உன்னோட கல்டிவேஷன் பூஸ்டப் ஆகலாம். இதனால உனக்குள்ள இருக்கிற ஆர்கன் அதெல்லாம் பாய்சன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுதான் ஒரு சைடு எஃபெக்டாவும் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீ சாப்பிட்றியோ அதுக்கேற்ற மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சாகடிக்கும். மாஸ்டர் தான் மௌசிக்கு கொடுத்தாரு, ஆனால் மௌசி அந்த மாதிரி எதுவும் தப்பாக உணரவே இல்லை. இங்கே சொல்கிற விஷயம் பொய், நான் நம்ப மாட்டேன். சரி சரி, நீ நம்பலனா வெயிட் பண்ணு, உன் பாடியை நானே செக் பண்ணுறேன். அங்கே ஹாங்கு கையை வச்சு பாடியை செக் பண்ணும் போது அங்கே ஜிங்கோட ஆர்கனு மெரிடியனு எல்லாமே அங்கே பக்காவாக இருக்கும். அங்கே பிரச்சனைன்னு ஒன்று இல்லவே இல்லை. பிரச்சனையும் தாண்டி ஜிங்கோட மெரிடியன் அது எல்லாமே முன்ன இருக்கிறத விட இப்போ பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பியூரான இன்னேட் எனர்ஜி அதான் உடம்புல அவளுக்கு ஃப்ளோ ஆகுது. அட இது என்ன இந்த அளவுக்கு பயங்கரமா பூஸ்டப் ஆயிருக்கு? இதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெட் சீனியர், இப்போ பிரச்சனை இல்லைனா மவுசி நான் போகலாம்ல. பிரச்சனை இல்லை, ஆனா அந்த ஸ்நாக்ஸை மரியாதையா எனக்கு கொடு. நீ ஒரு நல்ல சிஸ்டரா இந்த விஷயத்த எனக்காக பண்ணணும். ஆனா மாஸ்டர் இது எனக்கு தான் கொடுத்தாரு. அடுத்த அருவியா போயிட்டு வா. அங்க ஜிங்குக்கு இப்படி அங்க பண்ணோனே ஜிங்குக்கு அழுகியா வரும். குட்டியலி, நான் சொல்ற விஷயத்த கேளு, அழுவாம கம்முன்னு இருக்கணும். அதே மாதிரி மாஸ்டர் கிட்ட போயிட்டு ஹாங் அப்படி பண்ணிட்டான் இல்ல இப்படி பண்ணிட்டான் இப்படின்னு ஏதாச்சும் சொல்ல பார்த்தேன், அவ்வளவுதான், உன் நிலைமை என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. ஓகே, இந்த குட்டி எலியை ஏமாத்துது எந்த அளவுக்கு ஈஸியான விஷயமா இருக்குப்பா. சரி ஏதோ ஒன்று, இந்த ஸ்நாக்ஸ் இப்போ என் கிட்ட இருக்கு, நானும் சீக்கிரமா இம்மார்டல் லெவலை ரீச் பண்ண வேண்டியதா. அவ்வளோதான், நம்ம ஹாங்கு ஒரு நாய் எந்த அளவுக்கு வெறியா இருக்குமோ அந்த அளவுக்கு வெறியோட அப்படியே லபக்குன்னு அங்கே முழுங்க ஆரம்பிக்கிறான். ஆட நான் சொல்லி ஆகணும், என்னதான் இது பெட்டு ஃபுட்டா இருந்தாலும் உண்மையிலேயே டேஸ்டா இருக்கு. ஆனா திடீர்னு தான் ஹாங்குக்கு ஒரு விஷயம் அங்கே ரிலீஸ் ஆகும். வயிறு ஒரு மாதிரி பண்ணும். அங்கே ரொம்ப கிரேசியான எனர்ஜி அப்படியே ரேம்பேஜ் ஆகுது உள்ள. இதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு போச்சுன்னா அவ்வளோதான், நான் இங்கேயே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவே அந்த எலிக்கு அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. நான் பார்த்தா சாகிற அளவுக்கு ஒரு மாதிரி எனக்கு ஆகுது.
ஹாங்கோட நிலைமை ஒரு மாதிரி மோசமாகவும், ஆமா நான் இப்போ யோசிக்கிற விஷயமா இங்க நடக்க போகுது, ஆனா அப்படியெல்லாம் அவள ஹாங்கு ஒரு பயங்கரமான கேஸை போட்டுக்கின்னு பறக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடம் முழுக்க ஹாங் போட்ட ஸ்மெல்லா தான் இருக்கும். நம்ம ஆளுக்கு புரியல, ஆமா இதுக்காக ஹாங்கு இப்படி அங்க பறக்கணும் வானத்துல. அங்க லியோ யோசிக்கிறான், ஆமா என்ன அது, என்ன ஒரு அற்புதமான நறுமணம். அங்க ரெண்டு பேருக்குமே என்ன விஷயம் அப்படின்னு புரியல. அந்த இடத்துல பின்னாடி எலியும் சோகமா வருமா. அதனால ஜிங்கு கிட்ட கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு, நீ ஓகே தானா? நான் ஓகே தான் மாஸ்டர், ஆனா அது ஒரு மாதிரி சோகமா இருக்குமா. அதை நம்ம ஜூன்லி நாங்க பாக்குறோம். அதுலயே அங்க தெரியுது ஸ்நாக்ஸ் அந்த ஹாங்கு பொடிங்கிருக்கான். அதனால தான் பாம் போட்டுன்னு இப்படி பறக்கிறான். ஆளு ஸ்ட்ராங் ஆகுறது நல்ல விஷயம் தான், ஆனா தப்பான பாதையை வச்சு ஸ்ட்ராங் ஆகுது சரியான விஷயம் இல்ல. ஹாங் மேல ஆளு கோவமா இருக்கிறதோட இங்கேயே இந்த எபிசோடும் முடியுது. ஹாங்கு பண்ண வேலையால இதுக்கப்புறம் ஆளோட நிலைமை இன்னமும் மோசமாக போகுது. போன எபிசோட்ல நான் சொன்ன மாதிரியே மல்டிவர்ஸ், யூனிவர்ஸ், வெளி உலகம் இது எல்லாமே இப்போதான் ஆரம்பிக்குது. கம்ப்ளீட்டா ஸ்டோரி இதுக்கப்புறம் தான் வேற லெவலில் இருக்கும். ஸோ மறக்காம பார்க்குற ஒருத்தவங்களும் லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.